நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூபிஎஸ்சி தமிழ். யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வு மெயின்ஸ் எக்ஸாம் பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம GS2 இந்த தாளுக்கான பேப்பர், இந்த தாளுக்கு நீங்கள் என்னென்னலாம் படிக்கணும், என்னென்ன புக் லிஸ்ட்லாம் நம்ம படிக்கணும், ப்ளஸ் என்ன சிலபஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாடத்திட்டம் நம்ம தமிழ்லேயே பார்த்துடலாம், ஆங்கிலத்துலையும் பார்ப்போம். அதோடைய மொழிபெயர்ப்பு தமிழ்லேயும் நான் உங்களுக்கு இந்த காணொலியில் நம்ம சொல்கிறேன். GS2 அப்படிங்கிறது நமக்கு மெயின்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். இதில் என்னென்ன டாப்பிக்லாம் கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பாலிட்டி அப்படிங்கிறது இதில் கவர் ஆகும். அதுக்கடுத்து கவர்னன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த பாடத்தில் கவர் ஆகும். அதுக்கடுத்து இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் அப்படிங்கிறது இதில் கவர் ஆகும். அதுக்கடுத்து சோசியல் ஜஸ்டிஸ் இதுவுமே உங்களுக்கு இதில் தான் கவர் ஆகும். இந்த பாடங்கள்லாம் நம்ம இந்த GS2 இதில் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். முதல்ல நம்ம புத்தக பட்டியல் பார்த்துடலாம். என்னென்ன புத்தகங்கள்லாம் நீங்கள் GS2க்கு படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டாண்டர்ட் புக்ஸில் என்னென்ன புத்தகங்கள்லாம் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டிய புத்தகம், இந்த தாளுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டிய புத்தகம் ரொம்ப முக்கியமான புத்தகம். இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி பை M. லக்ஷ்மிகாந்த்னு சொல்லக்கூடிய இந்த புக் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். இந்த புக் நீங்கள் ப்ரிலிம்ஸுக்கே நம்ம படிப்போம் இல்லையா, அதனால் இந்த புக் நீங்கள் கண்டிப்பாக படிங்க. உங்களுக்கு பேசிக் கான்செப்ட், ஆர்டிகல்ஸு, இது ஒரு நோட்ஸ் மாதிரியே இருக்கும். சிவில் சர்வீஸ் தேர்வுக்கு ஒரு நோட்ஸ் மாதிரியே இருக்கும். சிவில் சர்வீஸ் தேர்வு மட்டும் கிடையாது, எல்லா தேர்வுகளுக்குமே உங்களுக்கு இந்த புக் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாலிட்டி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த புக் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கடுத்து நம்ம படிக்க வேண்டிய புக் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் டு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புக் DD பாசு, அதாவது துர்கா தாஸ் பாசு அவங்க எழுதின புத்தகம். இந்த புக் நீங்கள் கண்டிப்பாக படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த புக் ஒரு கான்ஸ்டியூஷன் தான். த இன்ட்ரோடக்ஷன் டு இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கான ஒரு இன்ட்ரோடக்ஷன், ஆக்சுவலான அந்த ஆக்ட் அப்படியே உங்களுக்கு இருக்கும். இதில் உங்களுக்கு நிறைய நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். இந்த புக்கு நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இந்த புக்கு நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவர் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புக் சுபாஷ் காஷ்யப் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. இந்த புக்கு நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். ஸோ பார்லிமெண்ட் ரீதியாக அந்த கவர்னன்ஸ் அதுக்கெல்லாம் உங்களுக்கு இந்த புக் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். இந்த புத்தகங்கள் எல்லாமே நான் இங்கே சொல்லக்கூடிய இந்த புத்தகங்கள் எல்லாமே நீங்கள் அமேசானில் நீங்கள் வாங்கிக்கலாம். அமேசானில் நீங்கள் வாங்குறதுக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக நீங்கள் அமேசானில் வாங்கிக்கலாம். அதுக்கடுத்து பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் இந்தியான்னு சொல்லக்கூடிய இந்த புத்தகம் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இதில் கவர்னன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. பப்ளிக் இன்ஸ்டியூஷன் பற்றி நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் இந்தியான்னு சொல்லக்கூடிய இந்த புக்கு நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கவர்னன்ஸ், கான்ஸ்டிடியூஷன், சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புத்தகம் சல்மான் குர்ஷித், அதுக்கடுத்து கௌரவ் குப்தா இவங்க எழுதின புத்தகம். இந்த புக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். இந்த புக்குமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த டாபிக்ஸ் கவர் ஆகும். UPSC சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்காக எழுதப்பட்ட ஒரு புக், அந்த புக் இருக்குது. இந்த புக்கு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செலக்ட் கான்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புத்தகம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கண்டிப்பாக படிக்கணும். ஏன்னா இந்திய அரசியலமைப்பு பார்த்தீங்கன்னா பிற நாட்டு ஒரு சில நாடுகளினுடைய அரசியலமைப்பு ஒப்பிட்டு இருப்பாங்க. இந்த புக்கு நீங்கள் கண்டிப்பாக படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சேலஞ்சஸ் ஸ்ட்ராட்டஜி ரீதிங்கிங் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசின்னு சொல்லக்கூடிய இந்த புக் நம்ம கண்டிப்பாக படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த புக்கில் நமக்கு இன்டர்நேஷனல் ரிலேஷன் அதை பற்றி இதை கொடுத்துருப்பாங்க. இந்த புக்கு நீங்கள் கண்டிப்பாக படிக்கங்க. ஸ்டாண்டர்ட் புக்ஸ் பொறுத்த வரைக்கும் GS2க்கு இந்த புத்தகங்கள் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ இதை படிச்சுட்டு அடுத்து உங்களுக்கு புக்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் ஒரு சில புக்ஸ் நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கடுத்து பேசிக்ஸ், இது எல்லாத்துக்குமே பேசிக்காக என்ன இருக்கும், இப்போ நீங்கள் சப்போஸ் ஆர்ட்ஸ் குரூப்பாக இருந்து இந்த பாடங்கள் பாலிட்டியாக நீங்கள் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்க, நீங்கள் 11th 12th ஆர்ட்ஸ் குரூப்பாக இருக்கீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை, உங்களுக்கு பேசிக்ஸும் தெரிஞ்சிருக்கும். இல்லை நீங்கள் இப்போ தான் ஃப்ரெஷராக இருக்கீங்க, இப்போ தான் UPSCக்கு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான பேசிக்ஸ்லாம் தெரியணும். அந்த பேசிக்ஸ் தெரியறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபவுண்டேஷனாக நமக்கு NCERT புத்தகங்கள் இருக்கும். இந்த NCERT புத்தகங்கள் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் முடிச்சிருங்க. பாலிட்டிக்கான NCERT புக்ஸ் எல்லாமே நாங்கள் கொடுத்துருக்கேன். 6th to 8th அதில் பார்த்தீங்கன்னா சோசியல் அண்ட் பொலிட்டிக்கல் லைஃப்னு சொல்லக்கூடிய இந்த புக் நீங்கள் கண்டிப்பாக படிச்சுருங்க. அதுக்கடுத்து 9th 10th பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸ் இந்த புக்கு நீங்கள் கண்டிப்பாக படிச்சுருங்க. 1 2 சொல்லி 2 பார்ட் இருக்கும், அதுவுமே படிச்சிருங்க. அதுக்கடுத்து கான்ஸ்டியூஷன் அட் ஒர்க்னு சொல்லக்கூடிய இந்த புக் எல்லாமே நீங்கள் ப்ரிலிம்ஸுக்கு படிச்சிருப்பீங்க. ஸோ அதே புக்கு தான் மெயின்ஸுக்கு. ஃபவுண்டேஷனுக்கு NCERT ஒரு நல்ல ஒரு புக்காக இருக்குது. அந்த புக் நீங்கள் கண்டிப்பாக படிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து பொலிட்டிக்கல் தியரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புக்கு நீங்கள் இந்த புக்கு படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து கண்டெம்பரரி வேர்ல்டு பாலிடிக்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த புக்கு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் படிச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக பாலிடிக்ஸ் இன் இந்தியா சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ் சொல்லக்கூடிய இந்த புக்கு நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ எனவே உங்களுக்கு பேசிக்ஸ்க்காக ஃபவுண்டேஷனுக்காக நீங்கள் இந்த புக்கு நீங்கள் NCERT புக்ஸும் நீங்கள் படிச்சுட்டு அடுத்து நீங்கள் ஸ்டாண்டர்ட் புக்ஸுக்கு போனீங்க அப்படின்னா ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து இப்போ நம்ம சிலபஸ் பார்க்கலாம். உங்களுக்கு ஆக்சுவலான சிலபஸ் UPSCயில் கொடுத்துருக்க அதே சிலபஸ் நம்ம பார்ப்போம். ஆங்கிலத்தில் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம அதை அப்படியே நம்ம தமிழ்லையும் நம்ம பார்க்கலாம். சிலபஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன பாடமாக இருந்தாலும் சரி, இந்தியாவில் என்ன எக்ஸாம் நீங்கள் எழுதினாலும் சரி, படித்தாலும் சரி, சிலபஸ் பேஸ் பண்ணி நீங்கள் படிங்க. என்ன வேணாலும் கேள்வி கேட்பாங்க அப்படின்லாம் இல்லாமல் இந்த கேள்வி தான் கேட்பாங்க, நான் இந்த புக்கு தான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக அந்த எக்ஸாம் என்ன எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஸோ சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இவ்வளோ பெரிய சிலபஸ் அப்படிங்கிறப்ப நம்ம சிலபஸை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன படிக்கணும், என்ன படிக்கக்கூடாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இது நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கு இது நமக்கு ரொம்பவே ஹெல்ப்
ஹெல்ப் பண்ணும். இதில் என்ன டாப்பிக்லேருந்து கேள்விகள்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறத இங்கே வந்து கொடுத்துருக்கேன். இதான் ஓவர்வியூ. ஓவர்வியூ பார்த்தீங்கன்னா என்னென்ன டாப்பிக்லேருந்து கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கவர்னன்ஸ்லேருந்து நமக்கு கேள்விகள் அப்படிங்கிறது கேட்பாங்க. கவர்னன்ஸ்லேருந்து நம்ம கேள்விகள் அப்படிங்கிறது கேட்பாங்க. அதுக்கடுத்து கான்ஸ்டிடியூஷன், அதாவது இந்திய அரசியலமைப்பு. கவர்னன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆட்சியியல் அப்படின்னு சொல்லலாம், அரசு நிர்வாகம் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு அதுலேருந்து கேள்விகள் கேட்பாங்க. அதுக்கடுத்து இந்திய அரசியல் அமைப்புலேருந்து நமக்கு கேள்விகள் அப்படிங்கிறது கேட்பாங்க. கான்ஸ்டியூஷன் இதுலேருந்து நமக்கு கேள்விகள் அப்படிங்கிறது கேட்பாங்க. அதுக்கடுத்து பாலிட்டி அப்படிங்கிறது நமக்கு கான்ஸ்டியூஷன் அப்படின்னு தான் வரும். அதுலேருந்து நமக்கு கேள்விகள் அப்படிங்கிறது கேட்பாங்க. சமூக நீதி சார்ந்த கொஸ்டின், சோசியல் ஜஸ்டிஸ் சார்ந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இந்த பாடத்தில் இந்த GS2ல வந்து கேட்பாங்க. அதுக்கடுத்து இன்டர்நேஷனல் ரிலேஷன், அதாவது இந்தியாவுக்கும் மற்ற நாடுகளுக்குமான சர்வதேச உறவுகள், இதை பற்றி நம்ம படிக்கிற மாதிரி வந்திருக்கும். இதெல்லாம் நமக்கு கேள்வியாக வந்து கேட்பாங்க. இந்த தலைப்புகள்லேருந்து மட்டும்தான் GS2ல நம்ம வந்து கேட்பாங்க. இதுக்கான புத்தகங்கள்லாம் இப்போ வந்து பார்த்தோம். இப்போ இந்த டாபிக்ஸை நம்ம ரொம்ப டீப்பாக வந்து பார்க்கலாம். இதை வந்து ஓவராலாக இந்த 4 தலைப்புகள் இருந்து மட்டும்தான் இதில் எல்லாமே வந்து கேட்பாங்க. இப்போ இந்த 4 தலைப்புகளை நம்ம ரொம்ப டீப்பாக நம்ம வந்து பார்க்கலாம். ஒவ்வொரு செக்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க, அதை நம்ம வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்தியன் கான்ஸ்டியூஷன், அதில் என்னென்னலாம் கேட்பாங்க அப்படின்னா வந்து ஹிஸ்டாரிக்கல் அண்டர் பின்னிங்ஸ் அப்படிங்கிறத நம்ம படிக்கிற மாதிரி, அதாவது வரலாற்று அடிப்படைகள், இதை சார்ந்து நம்ம படிக்கிற மாதிரி. இந்திய அரசியலமைப்பு எப்படி வந்துச்சு, ஸோ முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெகுலேட்டிங் ஆக்ட்லாம் நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். பேட்டில் ஆஃப் பிளாஸே, பக்சர்லாம் நடந்திருக்கும், வரலாறுலாம் படிப்போம் இல்லையா. அதுக்கப்புறம் நம்மளுடைய அந்த வரலாறு, இந்திய அரசியலமைப்பே எப்படி வந்துச்சு அதுக்கான வரலாறு நம்ம படிக்கிற மாதிரி வந்திருக்கும். ரெகுலேட்டிங் ஆக்ட் வந்து படிப்போம். ரெகுலேட்டிங் ஆக்ட், அதுக்கடுத்து இந்த வில்லியம் பிட் அவர் கொண்டு வந்த பிட்ஸ் இண்டியா ஆக்ட் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கடுத்து இந்த மாதிரி நிறைய ஆக்ட், சார்ட்டர் ஆக்ட்ஸ் படிப்போம். இந்த மாதிரி நிறைய ஆக்ட்ஸ்லாம் வந்து இருக்கும். இதெல்லாம் நம்ம ஹிஸ்டாரிக்கல் அண்டர்பின்னிங்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம படிக்கிற மாதிரி வந்து இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா அது உன்னுடைய உருவாக்கம் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். இந்திய அரசியலமைப்பு எந்த பரிமாணங்கள்லாம் என்னென்ன இருந்துச்சு, அதை நம்ம எவால்யூஷன் இதையுமே நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். இந்திய அரசியலமைப்புடைய அம்சங்கள், சிறப்பு அம்சங்கள்லாம் என்னென்ன, சேலியன் ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன, இதையும் நம்ம இந்த எக்ஸாமுக்கு இந்த பாடத்தில் நம்ம படிக்கிற மாதிரி வந்து இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோன்னா வந்து அமெண்ட்மெண்ட்ஸ் பற்றி நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். சட்ட திருத்தம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். நிறைய திருத்தங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷனில் கிட்டத்தட்ட 105 கிட்ட நமக்கு திருத்தங்கள் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். என்னென்ன பண்ணாங்க, எதனால் பண்ணாங்க, இந்திய அரசியலமைப்பில் இவ்வளோ திருத்தங்கள் பண்ணாலுமே கூட சும்மா மைனர் திருத்தங்கள் தான் பண்ணியிருப்பாங்க. நம்ம அப்படியே தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கோம். இதெல்லாம் நம்ம படிக்கிற மாதிரி வந்திருக்கும். அதுக்கடுத்து சிக்னிஃபிகன்ட் ப்ரொவிஷன்ஸ், முக்கியமான சிக்னிஃபிகன்ட் ப்ரொவிஷன்லாம் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பேசிக் ஸ்ட்ரக்சர்னால் என்ன, இந்திய அரசியலமைப்பினுடைய அந்த அடிப்படை தன்மைகள், அந்த அடிப்படை கட்டமைப்புலாம் என்னென்ன இருக்குது அதை பற்றி நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் சொன்னதான் இங்கே தமிழ் அப்படியே வந்து இருக்கும். இதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா, த ஃபங்க்ஷன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் த யூனியன் அண்ட் த ஸ்டேட்ஸ், அதாவது மத்திய அரசு அதுக்கடுத்து மாநில அரசு, இவங்களுடைய பங்களிப்புலாம் என்னென்ன இருக்குது, இவங்களுடைய செயல்பாடுகள்லாம் என்ன மாதிரி இருக்கும், அவங்களுடைய பொறுப்புகள்லாம் என்னென்ன, இதை பற்றிலாம் நம்ம படிக்கிற மாதிரி இருந்திருக்கும். அவர்கள் தொடர்பான பிரச்சனைகள், சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன், மாநில அரசுக்கும் சரி மத்திய அரசுக்கு இருக்கக்கூடிய சரி அந்த சவால்கள்லாம் என்னென்ன இருக்குது, அந்த உறவுகள்லாம் என்னென்ன இருக்குது, இதை எப்படி வந்து இவங்க வந்து கொண்டு போகிறாங்க, இதை பற்றிலாம் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். இவங்க 2 பேருக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகார பகிர்வு, இதை பற்றி நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். டெவல்யூஷன் ஆஃப் பவர்ஸ், இதை பற்றி நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து படிக்கிற மாதிரி வந்து இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்சஸ், இவங்க 2 பேருக்கு இருக்கக்கூடிய அந்த வரி விகிதங்கள், அதை எப்படி பிரிக்கிறாங்க, அதில் இருக்கக்கூடிய சவால்கள், இதெல்லாம் நம்ம படிக்கிற மாதிரி, அதாவது GST, ஸோ இதை பற்றி நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். வரிகள், இதை பற்றிலாம் நம்ம படிக்கிற மாதிரி வந்திருக்கும். இந்த தலைப்பு கீழே நம்ம படிக்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் பிட்வீன் வேரியஸ் ஆர்கன்ஸ், நிறைய அமைப்புகள் இங்கே வந்து இருக்குது. பார்த்திங்கன்னா நமக்கு சுப்ரீம் கோர்ட் கூடிய ஜுடிஷியரி இங்கே வந்து இருக்குது, எலெக்ஷன் கமிஷன் இருக்குது. ஸோ நிறைய ஆர்கன்ஸ் இங்கே வந்து இருக்காங்க. அதாவது சுதந்திரமாக செயல்படக்கூடிய நிறைய அமைப்புகள் வந்து இருக்குது. அவங்களுக்கான பவர்கள்லாம் என்னென்ன, இதை பற்றிலாம் நம்ம அவங்களுடைய அதிகார பகிர்வுலாம் எப்படி, அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்னென்ன, இதை பற்றிலாம் நம்ம இந்த பாடத்தில் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். செப்பரேஷன் ஆஃப் பவர் பிட்வீன் வேரியஸ் ஆர்கன்ஸ், டிஸ்பியூட்ஸ், ரெட்ரஸல் மெக்கானிசம் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இதை பற்றிலாம் நம்ம படிக்கிற மாதிரி வந்து இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒன்று, கம்பாரிசன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனல் ஸ்கீம் வித் தட் ஆஃப் அதர் கண்ட்ரிஸ். இந்திய அரசியலமைப்பை பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய, எல்லா நாட்டுக்குமே அரசியலமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஒவ்வொரு நாடுமே அரசியலமைப்பு சார்ந்து மட்டும் தான் வந்து இயங்குவாங்க. அதை நம்ம கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்திய அரசியலமைப்பு வந்து பார்த்திங்கன்னா மற்ற நாடுகளோட நம்ம ஒப்பிடுற மாதிரி வந்துருக்கும். இந்த டாபிக் நம்ம வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கும் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். நான் சொன்ன அந்த புத்தகம், அந்த செலக்ட் கான்ஸ்டிடியூஷன் சொல்லக்கூடிய அந்த புக்கில் உங்களுக்கு இதுக்கான விடைகள்லாம் வந்து இருக்கும். அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஐடியாஸ் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்தோன்னா வந்து த பார்லிமெண்ட், அதுக்கடுத்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், அதாவது பாராளுமன்றம் வந்து எப்படி செயல்படுது, சட்டமன்றங்கள், ஒவ்வொரு மாநிலங்களுக்குமே சட்ட மேலவை ஒரு சில மாநிலங்களுக்கு இருக்குது. சட்ட கீழவை அப்படிங்கிறது எல்லா மாநிலங்களுமே அது சட்டமன்றம் அப்படிங்கிறது இருக்குது. இதில் வந்து எப்படி செயல்படுது, பாராளுமன்றமாக இருந்தாலும் சரி சட்டமன்றங்களாக இருந்தாலும் சரி என்ன மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுது, அதோடைய ஸ்ட்ரக்சர் வந்து என்ன, அதோட கட்டமைப்பு என்ன மாதிரி இருக்குது, அதோடைய ஃபங்க்ஷன் செயல்பாடுகள்லாம் என்ன மாதிரி இருக்குது, அவங்க இருக்கக்கூடிய அந்த என்ன மாதிரி அந்த கான்டக்ட் ஆஃப் பிஸ்னஸ் வந்து என்ன மாதிரி இருக்குது, இதை பற்றிலாம் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுடைய பவர்ஸ், அந்த MLAs MPs இருக்கக்கூடிய பவர்லாம் என்னென்ன, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சலுகைகள்லாம் என்னென்ன, இதை பற்றிலாம் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள்லாம் என்ன,
அதாவது என்னென்ன பிரச்சனை அப்படின்னு நமக்கு இந்த எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 140 கோடி மக்கள் இங்கே வந்து இருக்கோம். 140 கோடி மக்கள் இங்கே வந்து இருக்காங்க. எக்கச்சக்கமான பிரச்சனைகள், கோடிக்கணக்கான 140 கோடி பேருக்கும் 140 கோடி வகையான பிரச்சனைகள் வந்து இருக்கும். இந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். மக்களுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும், அரசுக்கும் தெரியும். நம்ம இந்த எக்ஸாம்லாம் படிக்கணும் அப்படின்னா இந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காக தான். பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லாமல் அதை தீர்க்கிறதுக்கான வழிகள்லாம் என்னென்ன, எப்படி அதை வந்து நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து யோசிக்கணும். சிவில் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் என்னென்ன இருக்குது அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த ப்ராப்ளம் சால்விங் தான். அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எப்படி இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். இந்த பிரச்சனை இருக்குது, அப்போ இந்த பிரச்சனை இருக்குது, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு இது ஓரளவு சால்வ் பண்ண முடியும், இது வந்து சரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இந்த சிலபஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இவ்வளோ நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நம்மக்கிட்ட சொன்னாவே, நம்ம அதெல்லாம் படிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னாவே அதுக்கான தீர்வுகள் நமக்கு வந்து வரும். நம்ம என்றைக்குமே வந்து தீர்வுகள் நோக்கி தான் போகணும். என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி அதை பற்றியே நம்ம வந்து பார்த்துக்கூடாது. ஒரு இஷ்யூ இருக்குன்னா அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க வந்து ட்ரை பண்ணணும். ஓகேங்களா, அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆர்கனைசேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ், அதுக்கடுத்து ஜுடிஷியரி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மினிஸ்ட்ரிஸ், அதுக்கடுத்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட், அதுக்கடுத்து ப்ரெஷர் குரூப்ஸு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்மல், அதுக்கடுத்து இன்ஃபார்மல் அசோசியேஷன் ஆஃப் த ரோல் இன் பாலிட்டி. அதாவது நிறைய அமைப்புகள் இங்கே வந்து இருக்குது. எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முதலமைச்சர், அதுக்கடுத்து பிரதமர், இவங்க எல்லாமே வந்து எக்ஸிக்யூட்டிவில் தான் வருவாங்க இல்லைங்களா. அவங்களுக்கான பணிகள்லாம் என்னென்ன, அவங்களுடைய ஃபங்க்ஷன்லாம் என்னென்ன, அந்த ஸ்ட்ரக்சர்லாம் என்ன மாதிரி இருக்குது, அதை பற்றி நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து ஜுடிஷியரி அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சுப்ரீம் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸு, முனிசிபாலிட்டி கோர்ட்ஸு, இந்த கோர்ட்ஸ்லாம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். மினிஸ்ட்ரிஸ், நிறைய அமைச்சகங்கள்லாம் நமக்கு வந்து இருக்குல்ல, நிறைய எக்கச்சக்கமான அமைச்சர்கள்லாம் இருக்காங்க, அமைச்சகங்கள்லாம் இருக்குது. அவங்களுடைய ஃபங்க்ஷன் என்ன, அதை பற்றி நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து நம்ம கவர்மெண்ட்டில் வந்து இருக்குது. ஸோ அவங்களுடைய ஃபங்க்ஷன்லாம் என்ன, அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க, அவங்களுக்கான வேலைகள் என்னது, அவங்க என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க, அதை பற்றி நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து ப்ரெஷர் குரூப்ஸ் அப்படிங்கிறது அழுத்த குழுக்கள். கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இல்லையா. ப்ரெஷர் அப்படிங்கிறது ஸோ அவங்க பிரச்சனை மட்டும்தான் பண்ணுவாங்க அப்படின்னு கிடையாது. அவங்களுக்கு தேவையான வகைகள் வந்து கேட்பாங்க இல்லையா. ஒரு பெண்கள் அமைப்பு இருக்கலாம், ஒரு நிறைய சங்கங்கள்லாம் இருக்கும். இந்த சங்கங்கள்லாம் நம்ம ப்ரெஷர் குரூப் அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து அவங்களுக்கான தேவைகள் வந்து கேட்பாங்க. அரசாங்கத்துக்கு எங்களுக்கு இதெல்லாம் தேவை இருக்குது, நீங்கள் பண்ணி கொடுங்க, அந்த மாதிரி கூட கேட்பாங்க. இப்போ ப்ரெஷர் குரூப் அப்படிங்கிறது நம்ம தப்பாகவே ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது. அதையும் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். இவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய டிமாண்ட் பண்ணுவாங்க. அரசாங்கத்துக்கு நிறைய வந்து ஆலோசனை கொடுப்பாங்க, நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க. இதையும் நம்ம படிக்கிற மாதிரி வந்து இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்மல் இன்ஃபார்மல் அசோசியேஷன் நிறையா வந்து இருக்கும். அதை பற்றி நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். இவங்களுடைய ரோல்லாம் என்னென்ன இருக்குது, அந்த அரசில் வந்து இவங்களுடைய ரோல்லாம் என்னென்ன இருக்குது, இவங்களுடைய பங்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம படிக்கிற மாதிரி வந்து இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட், இதை பற்றி நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அதனுடைய மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம், அந்த சட்டத்தினுடைய முக்கிய அம்சங்கள்லாம் என்னென்ன இருக்குது, இதை பற்றி நம்ம டீப்பாக நம்ம படிக்கிற மாதிரி வந்து இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோன்னா அப்பாயின்மெண்ட்ஸ் டு வேரியஸ் கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட், அதாவது அரசியலமைப்பில் கூறிக்கக்கூடிய அரசியலமைப்பில் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த பதவி. ஸோ இதுக்கெல்லாம் வந்து என்ன மாதிரி அப்பாயின்மெண்ட்லாம் என்ன மாதிரி பண்ணுறாங்க, அதை பற்றி நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுடைய அதிகாரங்கள்லாம் என்னென்ன, அவங்களோட பவர்லாம் என்னென்ன, அவங்களுடைய ஃபங்க்ஷன் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுறாங்க, அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் என்னென்ன, இப்படி நம்ம கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் வந்து நிறையா இருக்குது இல்லையா. எலெக்ஷன் கமிஷன் இருக்காங்க, நிறைய கான்ஸ்டியூஷனல் பாடிலாம் வந்திருக்காங்க. அவங்கள பற்றி நம்ம டீட்டெயிலாக இதில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்னு சொல்லக்கூடிய மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம், இதை பற்றி நம்ம டீப்பாகவே இதில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதனுடைய சிறப்பு அம்சங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்திருக்கும். அதை சார்ந்த கேள்விகள் அப்படிங்கிறது இந்த பாடத்தில் வந்து கேட்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாச்சுட்டரி பாடிஸ்லாம் இங்கே இருந்திருக்கும். ஸ்டாச்சுட்டரி பாடிஸ் இருப்பாங்க, அவங்கள வந்து எப்படி ரெகுலேட்டரி பாடிஸ்லாம் வந்து இருப்பாங்க, குவாசி ஜுடிஷியல் பாடிஸ் அப்படின்லாம் இருப்பாங்க. அதாவது ஜுடிஷியல் அப்படின்னு வந்துட்டாவே என்னென்ன அர்த்தம் அப்படின்னா வந்து நீதி கொடுக்குறவங்க தான். அதாவது நிறைய ட்ரிபியூனல்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும். இதை பற்றி நம்ம படிக்கிற மாதிரி வந்து இருக்கும். இதை சார்ந்த கேள்விகள் அப்படிங்கிறது கேட்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கவர்மெண்ட் பாலிசி, இது ஃபுல்லுமே இந்த GS2 ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவர்னன்ஸ் பற்றி தான். கவர்னன்ஸ், அதுக்கடுத்து பாலிட்டி, இதை பற்றி மட்டும்தான் வந்து இருக்கும். இதில் வந்து கவர்மெண்ட் பாலிசிஸ், நிறைய பாலிசி, ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் ஒரு பாலிசி வச்சுருப்பாங்க. அந்த பாலிசி என்ன நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த பாலிசியில் வந்து நம்ம நாட்டினுடைய வளர்ச்சிக்கு வந்து என்ன மாதிரியான பங்களிப்பு வந்து செய்யுது, என்னென்ன செக்டாரில் என்னென்ன மாதிரியான பங்களிப்புலாம் செய்யுது, இதை பற்றி நம்ம இந்த பாடத்தில் வந்து படிக்கிற மாதிரி வந்து இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த சிக்கல்கள்லாம் என்னென்ன, அதை வந்து அவங்க என்ன மாதிரி வந்து செயல்படுத்துகிறாங்க, அதில் கூடிய சிக்கல்கள்லாம் என்னென்ன, இதை பற்றிலாம் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். டீப்பாகவே இதை பற்றிலாம் படிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப படிக்கணும். செய்தித்தாள் வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப படிக்கணும். இந்த பாடத்துக்கு இந்த புத்தகங்கள்லாம் உங்களுக்கு எவ்வளோ தூரம் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு வந்து உதவி செய்யுமோ அதே மாதிரி நியூஸ் பேப்பர், செய்தித்தாள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எடிட்டோரியலில் மிச்ச மாதிரியான செய்திகள்லாம் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இந்த கவர்னன்ஸ் சார்ந்த இதெல்லாம் வந்து வரும். அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நோட்ஸ் எடுத்து நல்லா வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. இந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய இப்போ நீங்கள் இந்த சிலபஸ் சொன்னேன்ல,
இந்த சிலபஸில் கூட இப்போ என்ஜிஓ பற்றி ஒரு எடிட்டோரியல் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து படிச்சுக்கணும். கண்டிப்பாக என்ஜிஓஸ் பற்றி என்னென்னலாம் சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் வந்து படிச்சுக்கணும். ஸோ இந்த டாப்பிக்கில் ஒவ்வொரு டாப்பிக்லையும் நீங்கள் இந்த சிலபஸ் நல்லா மனப்பாடம் பண்ணிவிட்டு, இந்த சிலபஸ் சார்ந்த ஒரு எடிட்டோரியல் வருது, ஒரு நியூஸ் வருது அப்படின்னா செய்தித்தாள் படித்து அதை நீங்கள் தனியாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதை வச்சு நம்ம எக்ஸாம்ஸ் வந்து நம்ம வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். இதில் நான் உங்களுக்கு தனியாக சொல்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு சிலபஸும் புக்லிஸ்ட் இதில் நம்ம வந்து பார்க்குறோம். வரக்கூடிய காணொலிகளை என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம், எப்படி ஆன்சர் ரைட்டிங்லாம் பண்ணலாம், அதெல்லாம் நம்ம வரக்கூடிய காணொலிகளை நம்ம தனியாக டீப்பாகவே வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் சிலபஸ் தெரிஞ்சுக்கணும். இது பேசிக்ஸ். இது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த காணொலி நீங்கள் ஃபுல்லாக பார்த்து இந்த சீரிஸ், அதாவது மெயின்ஸுக்கு நான் சொல்கிறேன் இல்லையா, அந்த GS 1, 2, 3, 4 இதெல்லாம் சொல்கிறேன். இதில் நீங்கள் நல்லா பார்த்து இந்த காணொலி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, புக்லிஸ்ட்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கே ஒரு ஐடியா வந்துடும். ஓகே, இப்படி தான் நம்ம படிக்கணும், இப்படி தான் போகணும் அப்படின்னு வந்து தெரிஞ்சிடும். சிலபஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் உங்களுக்கு சிலபஸ் இவ்வளோ தூரம் நான் உங்களுக்கு டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தமிழையும் நான் உங்களுக்கு கீழே வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நானும் உங்களுக்கு நல்லாவே வந்து இதில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி வந்து கொடுத்துருவேன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து டெவலப்மெண்டல் ப்ராசஸ், அதுக்கடுத்து டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரி, இதை பற்றி நம்ம படிக்கிற மாதிரி வந்திருக்கும். அதுக்கடுத்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரோல் ஆஃப் NGOs, அதாவது NGOs பற்றி நம்ம படிக்கிற மாதிரி வந்திருக்கும். அதுக்கடுத்து SHGன்னு சொல்லக்கூடிய செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், இதை பற்றி நம்ம படிக்கிற மாதிரி வந்திருக்கும். அதுக்கடுத்து நிறைய குரூப்ஸ் வந்து இருப்பாங்க. நிறைய குரூப்ஸ், அசோசியேஷன், டோனர்ஸ், சேரிட்டிஸ், இன்ஸ்டிடியூஷன், அதுக்கடுத்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ் சொல்லக்கூடிய நிறைய பேர் வந்து இருப்பாங்க. நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து அரசாங்கம் மட்டுமே எல்லாமே செஞ்சிட முடியாது. அரசாங்கம் மட்டுமே மக்களுக்கு தேவையானது பூராமே செஞ்சு எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணிட வந்து முடியாது. அப்போ மக்கள்ல இருந்து தானாகவே தொண்டு நிறுவனங்கள்லாம் நிறையா வருவாங்க. செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்லாம் வந்து நிறைய பேர் வருவாங்க. அவங்களுக்கு தேவையானது அவங்களே கொஞ்சம் வந்து பண்ணிக்குவாங்க. அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நிறைய. அரசாங்கத்துடைய நோக்கம் வந்து மக்கள் நல்லபடியாக இருக்கணும், நம்ம நாட்டு இந்திய மக்கள் வந்து இன்னுமே அவங்கள வந்து மேலே கொண்டு போகணும், நல்லபடியாக கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் எல்லா அரசாங்கத்தினுடைய நோக்கமாக வந்து இருக்கும். அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பல அமைப்புகளுக்கு அரசாங்கமும் சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த குரூப்ஸ் இந்த குழுக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இது மியூச்சுவலாக அது வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ இதை பற்றி நம்ம நாட்டினுடைய பங்களிப்பு, நம்ம நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கு இவங்களுடைய பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை பற்றி நாம் படிக்கிற மாதிரி வந்திருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வந்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் டு த வல்னரபிள் செக்டர் ஆஃப் த பாப்புலேஷன் பை தி சென்ட்ரல், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், அதாவது நலிந்த மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, நலிந்த மக்களுக்கு நிறைய திட்டங்கள் வந்து கவர்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. வறுமை கோட்டு கீழே இருக்கவங்களுக்கு கொடுப்பாங்க, பெண்களுக்கு கொடுப்பாங்க, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, பழங்குடி மக்களுக்கு இவங்களாம் வந்து கொடுப்பாங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கொடுப்பாங்க. ஸோ இதை பற்றிலாம் நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா சமூகம் அப்படிங்கிறது எல்லாருமே ஒரு இன்க்ளூசிவாக ஒன்று சொசைட்டிவாக தான் வந்து இருக்கணும். பார்த்திங்கன்னா எல்லாருமே உள்ளடக்கி ஒரு வளர்ச்சியாக இருக்கணும். ஒரு குரூப் மட்டுமே ஒரு 10 பேர் இருக்காங்க, ஒரு கிளாஸில் ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா வந்து அதில் ஒரு 2 பேர் மட்டுமே வந்து வளர்ச்சியாக இருக்காங்க, நல்ல குரோத்தாக இருக்காங்க, நல்ல செல்வந்தராக இருக்காங்க அப்படின்னா வந்து அரசாங்கம் ஏற்றுக்காது. எல்லாருமே வந்து ஈக்குவலாக வந்து கொண்டு வரணும். எல்லாருமே ஒரு நாடு அப்படிங்கிறது எல்லாருடைய பங்களிப்புமே இருக்குது. அப்படிங்கிறப்ப எல்லாருக்குமான வளர்ச்சியாக தான் அரசாங்கம் வந்து பார்க்கும். அதனால் யாரெல்லாம் கீழே இருக்காங்களோ அவங்கள மேம்படுத்துறதுக்கான நிறைய திட்டங்கள் வந்து அரசு வந்து செய்வாங்க. அந்த இடத்துல நம்ம தான் வருவோம். அப்படிங்கிறப்போ யாரெல்லாம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எப்படிலாம் நல்லது பண்ணலாம், அவங்கள எப்படி நம்ம மேலே கொண்டு வரலாம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களுக்கான திட்டங்கள் வந்து நம்ம அரசாங்கம் கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க, இனிமேல் கொண்டு வருவாங்க. இதை பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த ஸ்கீம்ஸ், இந்த ஸ்கீம்ஸ் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, இதனுடைய எப்படி இந்த ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வராங்க, இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் அது வந்து பெனிஃபிட் வந்து அடைகிறாங்க, எப்படி இருக்குது, இதை பற்றிலாம் நம்ம படிக்கிற மாதிரி வந்து இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோன்னா வந்து மெக்கானிசம், லாஸ், இன்ஸ்டிடியூஷன், பாடிஸ், கான்ஸ்டியூஷன் ஃபார் த ப்ரொடெக்ஷன் அண்ட் பெட்டர்மெண்ட் ஆஃப் தீஸ் வல்னரபிள் செக்ஷன். இவங்களுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய குழுக்கள் உருவாக்கியிருப்பாங்க, முக்கியமான அமைப்புகள் உருவாக்கியிருப்பாங்க, நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருப்பாங்க. இவங்களுடைய பங்களிப்புலாம் என்ன, இவங்க எப்படி செயல்படுறாங்க, இதை பற்றிலாம் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். இவங்களுக்கான சட்டங்கள்லாம் என்ன இருக்குது, நலிந்த மக்களை, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, அதுக்கடுத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்னென்னலாம் கொண்டு வர்றாங்க, இவங்களுக்கான அமைப்புகள்லாம் என்னென்ன, இவங்களுக்கான சட்டங்கள் என்னென்ன துறைகள்லாம் இவங்களுக்காக இருக்குது, இதை பற்றிலாம் நம்ம ரொம்ப டீப்பாக வந்து படிக்கணும். இது நம்ம நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மேலே இருக்கவங்க பணக்காரங்களோ இருந்தாலும் சரி, இல்லை சமூகத்தில் ஒரு மேலே இருக்கவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுடைய வளர்ச்சி மட்டுமே நாட்டுடைய வளர்ச்சியை வந்து பார்க்கப்படாது. கீழே இருக்க மக்கள், அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்கள், இந்த மக்களுமே மேலே வரணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கட்டாயம். இவங்களை மேலே கொண்டு வரதுக்கு என்னென்னலாம் பண்ணுறாங்க, இனிமேல் நம்ம என்ன கொண்டு வந்தால் எல்லாருமே சமமாக ஒரு நாட்டில் வந்து பாதிக்க முடியும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கான விஷயங்களை நம்ம கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுவும் நமக்கு சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா வந்து இஷ்யூஸ் ரிலேட்டிங் டு தி டெவலப்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் சோசியல் செக்டர், அதுக்கடுத்து சோசியல் சர்வீசஸ், அதை பற்றி நம்ம படிக்கிற மாதிரி வந்திருக்கும். அதை நம்ம இன்னும் டீப்பாக பார்த்தோன்னா வந்து ஹெல்த் சார்ந்த, மருத்துவம் சார்ந்த, கல்வி சார்ந்த, ஹியூமன் ரிசோர்ஸ், மனிதவள மேம்பாடு சார்ந்த விஷயங்களை நம்ம அதில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது, தீர்வுகள், அதுக்கான என்னென்ன, அதை பற்றி நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பாவர்ட்டி, அதுக்கடுத்து ஹங்கர், அதுக்கடுத்து வறுமை, பசி, இது தொடர்பான விஷயங்கள்லாம் என்னென்ன இருக்குது,
இதுக்கான தீர்வுகள்லாம் என்னென்ன இதை பற்றி நாம் படிக்கிற மாதிரி வந்து இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் கவர்னன்ஸ் அதாவது நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள்லாம் என்னென்ன, முக்கிய அம்சங்கள்லாம் என்னென்ன இதை பற்றி நாம் படிக்கிற மாதிரி வந்து இருக்கும். வெளிப்படைத்தன்மை டிரான்ஸ்பரன்சி வந்து என்ன மாதிரி இருக்குது இதை பற்றி நாம் படிக்கிற மாதிரி இருக்கும். அக்கௌண்டபிலிட்டி அவங்களுடைய பொறுப்புகள் வந்து என்ன மாதிரி இது பண்ணுறாங்க, பொறுப்பு கூறல் அப்படின்னு சொல்லுவாங்க, இதை பற்றி என்ன நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மின் ஆளுகை அப்படின்னு சொல்லக்கூடிய கவர்னன்ஸ் பற்றி நாம் படிக்கிற மாதிரி வந்து இருக்கும். அதுக்கான அப்ளிகேஷன், அதுக்கடுத்து மாடல்ஸு, சக்ஸஸஸ், அதுக்கடுத்து லிமிட்டேஷன்ஸ், அதுக்கடுத்து பொட்டன்ஷியல்ஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிட்டிசன் சார்ட்டர்ஸ், டிரான்ஸ்பரன்டி, அக்கௌண்டபிலிட்டி, இன்ஸ்டிடியூஷனல் அண்ட் அதர் மெஷர்ஸ் இதை பற்றிலாம் நாம் படிக்கிற மாதிரி இருக்கும். அதோட வெளிப்படைத்தன்மை என்ன மாதிரி இருக்குது, குடிமக்களுக்கான சாசனங்கள் என்ன மாதிரி இருக்குது, இதை பற்றிலாம் நம்ம கவர்னன்ஸ் சார்ந்து நாம் படிக்கிற மாதிரி வந்திருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வந்து சிவில் சர்வீஸ் பற்றி, குடிமை பணியினுடைய பங்கு ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்காக இருந்தாலும் சரி, இந்த டெமோக்ரஸி இந்த மக்களாட்சியில் ஜனநாயகத்தில் வந்து குடிமைப்பணி ஊழியர். அப்போ சிவில் சர்வீஸினுடைய பங்கு வந்து நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நம்ம என்ன அப்படின்னு நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ரோல் ஆஃப் சிவில் சர்வீஸ் இதை பற்றி நம்ம டெமோக்ரஸியில் ஜனநாயகத்தில் என்ன மாதிரி இருக்குது அதை பற்றி நம்ம படிக்கிற மாதிரி வந்திருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் இட்ஸ் நெய்பர்ஹுட் ரிலேஷன்ஸ், இந்தியாவுக்கும் நம்ம அண்டை நாடுகளுக்குமான உறவுகள் என்னென்ன அப்படின்னு நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் நல்லாவே வந்து படிக்கணும். நீங்கள் செய்தித்தாள் ஹிந்து செய்தித்தாள் வந்து நீங்கள் ஹிந்து நியூஸ் பேப்பர் டெய்லியுமே வந்து படிங்க. அதில் உங்களுக்கு அந்த எடிட்டோரியலாக நீங்கள் கண்டிப்பாக வந்து படிங்க. எடிட்டோரியல்ஸ் நிறைய எடிட்டோரியல் உங்களுக்கு இதை பற்றி வந்து போடுவாங்க, இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் பற்றி வந்து போடுவாங்க. இதெல்லாம் போகிறப்ப நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே வந்து பயனுள்ளதாக வந்து இருக்கும். இதுக்கடுத்து ஃபுல்லுமே வந்து இன்டர்நேஷனல் ரிலேஷன் அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பைலேட்ரல் குரூப்ஸ், அதுக்கடுத்து ரீஜினல், அதுக்கடுத்து குளோபல் குரூப்பிங்ஸ், உலக அளவில் இருக்கக்கூடிய, அதுக்கடுத்து பிராந்திய அளவில் இருக்கக்கூடிய முக்கியமான குழுக்கள், உலக அளவில் இருக்கக்கூடிய முக்கியமான குழுக்கள் பற்றி நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு G20 இருக்குது, G20 பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும். பிரிக்ஸ் இருக்குது, பிரிக்ஸ் பற்றி நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் பற்றி, இந்த மாதிரியான குழுக்கள் பற்றி நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து வேறு குழுக்கள் உலக அளவில் இருந்தாலுமே கூட அது ஏதாவது ஒரு வகையில் இந்தியா வந்து அஃபெக்ட் பண்ணுது, இந்தியாவில் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறப்ப நம்ம நாட்டுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்காக நம்ம அதை பற்றி நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டாபிக்ஸ் வந்து நம்ம இதில் வந்து படிக்கணும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா வந்து எஃபெக்ட் ஆஃப் பாலிசிஸ் அண்ட் பாலிடிக்ஸ் ஆஃப் டெவலப்டு அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் ஆன் இந்தியாஸ் இன்ட்ரெஸ்ட், அதுக்கடுத்து இந்தியன் டயஸ்போரா, இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு போய் அங்கே செட்டிலான இந்தியர்கள், அதாவது இந்திய வம்சாவளின்னு இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள பற்றி நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அவங்களால வந்து இந்தியாவுக்கு என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குது, அவங்களுடைய தாக்கம் நம்ம நாட்டு மேலே என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து முக்கியமான பாலிசி, உலக நாடுகளாக வளர்ந்த நாடுகளாக இருந்தாலும் சரி, வளரக்கூடிய நாடுகளாக இருந்தாலும் சரி, அங்கே பாலிடிக்ஸ் என்ன மாதிரி இருக்குது, அங்கே அரசியல் என்ன மாதிரி இருக்குது, அவங்க எடுக்கக்கூடிய முக்கியமான கொள்கைகள்லாம் வந்து நம்ம நாட்டு மேலே வந்து என்ன மாதிரி தாக்கத்தை வந்து ஏற்படுத்துது, இதை பற்றி நாம் இதில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா இம்பார்ட்டன்ட் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதை பற்றி நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ யூஎன் இருந்தாலும் சரி, யுனைடெட் நேஷன்ஸ் இருந்தாலும் சரி, அதுக்கடுத்து IMF பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய உலக அளவில் இருக்கக்கூடிய வேர்ல்டு பேங்க், இந்த மாதிரி நிறைய அமைப்புகள் வந்து இருக்காங்க, அவங்கள பற்றி நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய ஏஜென்சிஸ், அவங்களுடைய அந்த கட்டமைப்புலாம் என்ன மாதிரி இருக்குது இதை பற்றிலாம் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். இம்பார்ட்டன்ட் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அந்த ஏஜென்சி, அதுக்கடுத்து அந்த ஃபோரம்லாம் இருக்கும்ல அதை பற்றி படிக்கிற மாதிரி, அதோடைய ஸ்ட்ரக்சர், அதுக்கடுத்து மேண்டேட், இதை பற்றிலாம் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து சிலபஸ் GS2 வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த தலைப்புகள் அதாவது ஓவராலாக பார்த்தோன்னா வந்து கவர்னன்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து படிக்கிறோம், கவர்னன்ஸ் படிக்கிறோம். அதுக்கடுத்து பாலிட்டி அப்படிங்கிறது வந்து படிக்கிறோம், அதாவது பாலிட்டி அப்படிங்கிறது நம்ம கான்ஸ்டியூஷன் அதை வந்து நம்ம வந்து படிக்கிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து படிக்கிறோம். சோசியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது படிக்கிறோம். இந்த 4 தலைப்புகள் உள்ளடக்கியது தான் இந்த GS2 அப்படிங்கிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம், நல்லா ஸ்கோரிங் தரக்கூடிய ஒரு பேப்பர் தான். நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டோட படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து முடிச்சிடலாம். ஸோ இந்த புத்தகங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் நான் சொன்ன ஸ்டாண்டர்ட் புக் படிச்சிருங்க, அதுக்கடுத்து NCERT புத்தகங்கள் படிச்சிருங்க. இந்த சிலபஸை நல்லா புரிஞ்சுக்கிட்டு சொல்ல போனால் சிலபஸ் நீங்கள் மனப்பாடமே பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நியூஸ் பேப்பர்லாம் படிக்கிறப்ப எந்த டாபிக் நம்ம படிக்கணும், எந்த டாபிக் நம்ம ஒமிட் பண்ணணும் அப்படிங்கிற ஓவரால் ஐடியா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது இந்த காணொலி அப்படின்னு நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.